சென்னை பூந்தமல்லி அருகே சாலை தடுப்பில் மோதி தீப்பிடித்து எரிந்த காரால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சதீஷ்குமார், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. பூந்தமல்லி அடுத்த பாப்பாஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாத். இவர் இன்று காலை வழக்கம் போல் வேலைக்கு செல்வதற்காக தனது காரில் சென்று கொண்டிருந்தார். பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாப்பாஞ்சத்திரம் பகுதியில் சாலையின் குறுக்கே கடக்க முயன்ற போது பெங்களூர் நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி திடீரென காரின் பின்பகுதியில் லேசாக உரசிய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த காரணம் நேரடியாக சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரின் மீது மோதியதில் காரின் முன்பக்கம் அப்படியே நொறுங்கியது. இந்த நிலையில் காரில் சிக்கிக் கொண்ட பிரசாத்தை அந்த பகுதி மக்கள் மீட்டனர். அவரை மீட்ட சிறிது நேரத்தில் காரின் முன்பகுதி திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதையடுத்து காரின் மற்ற பகுதிகளுக்கும் தீயானது பரவிய நிலையில் காயமடைந்த பிரசாத்தை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவ சிகிச்சையாக கொண்டு சென்றிருக்கிறது. அங்கு அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் தீயணைப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் பூந்தமல்லி தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த தீயை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இதில் கார் முற்றிலும் தீயில் எரிந்து நாசமானது. சாலையின் நடுப்பகுதியில் சாலையின் தடுப்பு சுவரின் மீது மோதியதில் கார் தீப்பிடித்து எறிந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கான நிலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு பூந்தமல்லி தீயணைப்பு வீரர்கள் அந்த காரில் எடுத்து வந்த தீயை அணைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து தற்போது சாலையின் நடுவே இருந்த காரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி சாலையின் ஓரத்தில் வைக்கும் பணி ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து நசரத்பேட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர். நன்றி சதீஷ்குமார், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.